1,00,000 சாதாரண விஷயமா? ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், முஸ்லீம்களே நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ பேர் வந்து ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு என் மகளை கட்டிக்க, நான் 2,00,000 உங்களுக்கு வரதட்சணை தர்றேன் அப்படின்னு கொடுத்து ரெடியா இருக்கிறாங்க. எங்க சமுதாயத்தில் உள்ள இந்த இளைஞன் சொல்றான், வாங்க மாட்டேன், இந்த பணத்துக்காக நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் டவுரி வாங்க முடியாது, நான் தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு காட்டுவான். அப்ப இந்த பணத்தை வாங்கி சொகுசாக இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், வரதட்சணை வாங்காமல் தான் திருமணம் செய்யணும் என்று குர்ஆன்ல உள்ளதை எங்க மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதை ஜெயிச்சு வர்றாங்க. சைத்தானை ஜெயித்து விட்டு, சைத்தானுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்காரு, பணம் கொடுத்திருக்காரு. பதவிங்கிறது சைத்தானோட ஆயுதம் தான். பெண்களை ஒரு பொருள் நடமாட விடுறது, அது மாதிரி ஆபாசமா ட்ரெஸ் அணிய விடுறது, அது மாதிரி பல விஷயங்கள் சைத்தானுக்கு கொடுப்பதற்கு. இவ்வளவையும் மீறி இதுல ஜெயிச்சு நாங்க நிற்கிறாங்க பாருங்க, இவங்க கொடுக்க ஏறல. ஆனா நம்மளும் கெட்டு போவதற்குரிய தன்மை உடையவர்கள் தான் படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு பணத்தை கண்ட ஆசையா தான் இருக்குது, நமக்கு பொம்பளை கண்ட ஆசையா தான் இருக்குது, நமக்கு பதவிக்காக என்ன வேண்டாலும் செய்யலாம்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சைத்தான் நம்மளை இழுத்தாலும் நம்ம இவன் மலையில விழுந்துடக்கூடாது, கடவுளுக்கு முன்னாடி பதில் சொல்லணும், மாட்டிக்கிறணும் என்று நினைத்து ஜெயிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதனால குர்ஆன் சொல்ற பிரகாரமே அதிகமான மக்கள் வந்து நேர் வழியில் இருக்க மாட்டார்கள், அதிகமான மக்கள் வந்து தப்பு செய்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள், குறைந்த அளவில் உள்ள மக்கள் தான் நேர் வழியில் இருப்பார்கள் என்றுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. சைத்தானுடைய சாதனங்கள் தான் உலகத்தில் அதிகமா இருக்கிறது. அதுல ஜெயிச்சு வர்றதுனாலதான் அவ்வளவு பெரிய பரிசு கடவுள் தர்றார். சொர்க்கமோட பரிசு தர்றது காரணம் என்ன? கெட்டு போவதற்குரிய எல்லா வாசலும் திறந்து இருந்தும் கூட நீ கெட்டு போகாம, பெண்கள் உன்னை கெடுக்க முடியல, பணம் உன்னை கெடுக்க முடியல, பதவி உன்னை கெடுக்க முடியல, எந்த ஆசைக்கு நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, அடிபடைய மாட்டேங்கிறேன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறாரு. அதனால இது சைத்தானுக்கு வந்து கடவுள் அந்த வாய்ப்பை கொடுத்தார் என்று குர்ஆனே சொல்லிடுச்சு. குர்ஆன் சொல்லாத ஒரு விஷயம் இல்ல, கொஞ்சம் பேர் தான் ஜெயிக்க முடியுது குர்ஆன் சொல்லுகிறது. அது நிறைவேறியது. குர்ஆன் சொல்லுது உண்மையா தான் இருக்கிறது. அடுத்து கேள்வி நம்பர் 10. ஒரு இஸ்லாம் சகோதரி ஆசிரியர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம கொஞ்சம் கேள்வி விரிவாக தப்பான சொல்லுவாங்க, ஒரே கேள்விதான். அதனால பூகோளத்திலேயோ அறிவு ஏதோ ஒரு பாடத்தில் என்ன இருக்குன்னா, பூமி எப்படி உருவாகிறது என்றால் சூரியனிலிருந்து ஏற்பட்ட ஒரு துகள் உருவாகி அதில் குளிர்க்கு பின்பு பூமியாக உருவானதாக பூகோளத்தை படுத்திருக்கிறோம். அது 6ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு அல்லாமல் படைக்கப்பட்டது பூமி, இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, தவறா இருக்கு, இந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்கு. சோ அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்காங்கன்னா அப்பெல்லாம் நீங்க சப்ஜெக்ட் விட்டுருங்க, இது தவறா சொல்லியிருக்கு, நீங்க அடுத்த பாடத்துக்கு போயிருங்க அப்படின்றது. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட இந்த அமைப்பு என்னன்னா சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சகோதரி வந்துட்டு கடையனூர்ல ஒரு மதரசாவில் ஆசிரியர் பணிபுரிவார் கேள்விப்பட்டிருக்கோம். இப்பேற்பட்ட ஒரு ஆசிரியை வந்து சமுதாயத்தில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாணாக்கர்களை உருவாக்க முடியுமா? மதரசாவில் கற்கும் பாடத்திற்கும் பொதுவாக நமக்கு அவசியமான கல்வியை பாடத்திற்கும் முடிச்சு போடலாம், அனுப்பி போடலாம் அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். அதாவது என்ன கேட்கிறாருன்னா, பூமி வந்து சூரியன் வந்து உடைஞ்சி ஒரு துண்டு வந்து அந்த துண்டு தான் பூமி, அது குளிர்ந்த பிறகு பூமி ஆகிவிட்டது என்று விஞ்ஞானத்தில் இருக்கிறது. இதை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது, முஸ்லீம் ஆசிரியர், அவர் கடவுளால் தான் படைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. யாரே முஸ்லீம் ஆசிரியர் சொல்றாரு. இவர் என்ன கேட்கிறாரு கேட்டா, கடவுளால படைக்கப்பட்டது என்று வாத்தியார் சொல்றாரு. புஸ்தகத்தில் பள்ளிக்கூட புஸ்தகத்தில் இருக்குது, சூரியன் உடைஞ்சி விழுந்த துண்டு தான் பூமின்னு கடவுள் படைக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது இதை வந்து விட்டுருங்க, இதை விட்டு அடுத்த டாபிக் போகணும்னு அவர் சொல்றாரு. ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. முதல்ல இதுல வந்து ஒரு அந்த அறிவியல், அவர் சொன்ன அறிவியல்ல ஒரு பிழை இருக்கிறது. சூரியன் உடைந்து ஒரு துண்டுதான் பூமிங்கிறது இருக்குல்ல, அது 50 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள நிலை. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து அந்த கருத்தில் இருந்தார்கள். சூரியன் தான் இருந்தது, அது உடைந்து ஒரு துண்டு வந்து நெருப்பு குழம்பாக இருந்து நாளாட்டத்தில் குளிர்ந்து போய் அது பூமியாக மாறியது என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு அனுமானம். இப்ப அனுமானம் அது கிடையாதுங்க. சூரியன், பூமி, சுக்கிரன், செவ்வாய், வியாழன், இன்னும் இந்த அண்ட சராசரிலும் இந்த கேலக்சியில உள்ள அனைத்து பொருள்களும், இந்த கேலக்சி இல்லாம இன்னும் நிறைய சூரியன்கள், நிறைய கோள்கள் இருக்கிறது. இது மட்டும் இல்ல, நம்ம இருக்கிற ஒரு கேலக்சியில் இருக்கிறோம், சூரியன் குடும்பத்தில் உள்ள ஒரு கேலக்சி. இந்த மாதிரி இன்னும் நிறைய கேலக்சி தான் இருக்கிறது. இந்த அனைத்து கேலக்சிகளுமே
ஒரு பொருளில் அடைக்கப்பட்டு இருந்தது. இப்ப உள்ள விஞ்ஞானம் அந்த ஒரு பொருள் அடைக்கப்பட்டு இருந்தவன என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த பொருள் எவ்வளவு ஆயிடுச்சுன்னா ஒரு அணுவாக இருந்தது. அந்த பொருள் வெடிச்ச உடனே அதிலிருந்து சக்திகள் வீரியமாக புறப்பட்டு பல பொருள் கல்கி பெருகலாம். அந்த சின்ன பொருள் தான் வெடிச்சு பல புகழ்களாக பொருள்களாக உண்டாகி தூசு மண்டலம் ஆகி அந்த தூசுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் சேர்ந்து சூரியனாகி விட்டது, இன்னொரு பக்கம் திரண்டு சந்திரனாகி விட்டது, இன்னொரு பக்கம் திரண்டு செவ்வாயாக புதனாக வியாழனாக இன்னும் பிற நெப்டியூனாக ஜூபிட்டராக வியாழனா இது மாதிரியான கோள்களாக வந்துவிட்டது என்று சொல்லி விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஒரு சின்ன ஒரு அணு வெடிச்சிச்ச அது உள்ள இந்த சூரியனே இருக்க முடியாது, இந்த பூமியே இருக்க முடியாது, நம்ம வேற கூட உள்ள இருக்க முடியாது. அவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள இம்பூட்டை எப்படி அடைச்சிருக்க முடியும், அது வெடிச்சவன எப்படி இவ்வளவு உண்டாகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இப்ப என்ன சொல்றாங்க, இது உள்ள என்ன இருக்கும் அதுதான் இருக்கணும், அதுல என்ன இருக்கணும் அதோட கூட இருந்தா அது இறைவன் தான் செய்யணும்னு அர்த்தம். என் கையில எவ்வளவு 100 கிராம் உள்ள கொத்த முடியுங்க, 100 கிராம் பொருளை என்னால மறைக்க முடியும். நான் கையில கொத்தி வச்சிருக்கேன், தூக்கி போடுறேன், அது 12 கிலோ வந்து போகுது. இப்ப என்ன நினைப்பீங்க, இந்த கைக்குள்ள இருந்து இந்த கையுடைய சக்தியை கொண்டு இருக்கல, இதுக்கு மேம்பட்ட ஒரு சக்தியா இருந்ததுன்னா விளங்குவீங்க. என்னுடைய பாக்கெட்ல எவ்வளவு வைக்க முடியும், ஒரு 6 லிட்டர் வைக்க முடியும், மண்ணை போட்டு 6 லிட்டர் மண்ணை போட முடியும். நான் பாக்கெட் வந்து அள்ளி கொட்டுறேன், ஒரு 100 லிட்டர் கொட்டுறேன். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, இது சாதாரண பாக்கெட் இல்ல, இதுக்கு மேல ஒரு செய்ய முடியாது மனுஷனுக்கு. அப்படி நடந்தா எப்படி முடிவு இருப்பீங்க, இவன் சாதாரண ஆளு கிடையாது, இந்த பாக்கெட் சாதாரண பாக்கெட் கிடையாதுன்னு முடிவு இருப்பீங்க. அப்ப என்ன விஞ்ஞானிகள் இப்ப சொல்றான்னு கேட்டா, ஒரு அணுத்துகள் வெடித்து அதிலிருந்து பயங்கரமான சக்தி வெளிப்படுகிறது. இதை அனுமானமா சொல்லிக்கிட்டு இருந்து இப்ப போன வருஷம் நினைச்சுட்டான், அதை சோதனை மூலமா நிரூபிக்கவும் செஞ்சுட்டான். உலகமெல்லாம் பரபரப்பா பேசுனதே இல்லையா, அடியில பூமிக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இந்த அணுவை வெடிக்க செஞ்சு அதுக்கு சுற்றுவட்ட பாதையெல்லாம் போட்டு அது என்னென்ன அணு வெடிச்சால் என்னென்னவா ஏற்படும் அப்படின்னு பார்த்தா அந்த அணுவில் என்ன இருக்குது அதோட பல மடங்கு அதிலிருந்து வெளிப்படுவதை பார்த்துவிட்டு இந்த பெருவெடிப்பு கொள்கை உண்மை என்று இப்ப நிரூபித்தான். இப்ப போன வருஷம் 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகிவிட்டது. குர்ஆன்ல நிறைய வார்த்தையை கொண்டு குர்ஆன்ல சொல்லப்பட்டது. குர்ஆன்ல கடவுள் பூமியை படைச்சார்னு சொல்றது மட்டும் சொல்லப்படல, எப்படி படைச்சார்னு குர்ஆன்ல ஆன்சர் இருக்கு. இந்த வார்த்தையாரும் தெரியல. உங்களுக்கு ஆன்சர் பண்ண அந்த முஸ்லீம் வார்த்தையாருக்கு பூமியை கடவுள் படைத்தார் பாருங்க, அது இப்படி உடஞ்சில வந்துட்டான் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத காரணம் என்னன்னு கேட்டா, அவர் குர்ஆனை படிக்கவில்லை. குர்ஆன் அழகாக சொல்கிறது, இன்ன சமாவாத்தி வல்லார்ல காணத்தா ரத்துக்கள் ஃபதக்னாகுமா, வானங்கள் பூமி எல்லாமே ஒரு பொருளில் அடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு பொருளாக இருந்தது, அதை வெடிக்க செய்தோம், நாம் வெடிக்க செய்தோம். குர்ஆன்ல இருக்கு. இந்த நூற்றாண்டுக்கு பிறகு எதை கண்டுபிடிச்சு இப்ப விஞ்ஞானம் சொல்றானோ, இந்த விஞ்ஞானத்தை எழுத படிக்க தெரியாத ஒரு முகமதுங்கிறவரு கடவுள் வார்த்தைன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்கிறது, வானங்கள் பூமி எல்லாம் ஒரே பொருளாக ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தது, அதை பிளந்து நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல குர்ஆன்ல இருக்கிறது. இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, அது புகை மூட்டமாக வெடித்த பிறகு என்ன நடந்துச்சு, துகானும் புகை மூட்டமாக அது மாறியது. இவன் அப்படித்தான் சொல்றான், தூசு படலமாக மாறியது. அந்த தூசு படலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் உருண்டு பூமியாகிவிட்டது, அந்த பக்கம் உருண்டு வியாழனாகிவிட்டது, அந்த பக்கம் உருண்டு செவ்வாயாகிவிட்டது, இந்த பக்கம் உருண்டு சூரியனாகிவிட்டது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதை சொல்கிறானோ இதே வார்த்தைகளை கொண்டு குர்ஆன்ல இருக்கும் பொழுது இந்த வார்த்தையார் பதில் சொல்ல முடிச்சிருக்க தேவையில்லை. அதை பூமியை படைச்சாண்டு கடவுள் சொல்றது உண்மை. எப்படி படைத்தான் என்றால் இப்படித்தான் படைத்தான். எப்படி படைத்தான், ஒரு அணுவுக்குள்ள அடைத்து வைத்திருந்தான், அதை வெடிக்க செய்தான், அதை சிதறச் செய்தான், அதை துகள்களாக பரவச் செய்தான், பிறகு ஒன்று தோட்டச் செய்தான், ஆங்காங்கே வடிவங்களை கொள்ள செய்தான், உருளச் செய்தான், சுழலச் செய்தான் என்று அவர் குர்ஆனிலிருந்து விளக்கம் சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, இது விட்டுப்போ, அது கடவுள் படைச்சாண்டு குர்ஆன்ல இருக்குது, அதான் உண்டாயிருச்சு விஞ்ஞானம் சொல்லுங்க, இந்த வசனத்தை விட்டுருக்கிறான் அவருக்குரிய நாளைக்கு அவ்வளவுதான். குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடவுள் வார்த்தை தான் என்று நிரூபிப்பதற்குரிய அவ்வளவு அறிவியல் சான்றுகள் அடுக்கடுக்காக குர்ஆனை நீங்க பார்க்கலாம். 1400 வருஷத்துக்கு முந்தி எவனாலும் இதை சொல்ல முடியாது, எவனுடைய கற்பனையில இப்படி தோண்டி இருக்க முடியாது, எல்லாம் ஒன்னா இருந்துச்சு, பிடிச்சு எடுத்தோம் உடைச்சு எடுத்தோம் சொல்ல முடியாது. அதனால
குர்ஆனை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒண்ணை நீங்க எடுத்து பார்த்து சேலஞ்சா கூட நாங்கள் இதை உங்களுக்கு வைக்கலாம். குர்ஆன்ல உள்ள எடுத்துக்கொண்டு இது இன்றைய அறிவியலுக்கு மாற்றம் என்று ஒன்று சொல்ல இயலாது. ஆனால் உலகத்தில் எந்த மனுஷன் எழுதின புஸ்தகமா இருந்தாலும் 50 வருஷத்துக்கு மேல நிற்காது. அதுவும் 51வது வருஷத்துல வரணும் என்ன செய்வான், அது போய் ஈண்டுவான், அந்த கிறிஸ்து பொருந்துமான்றான். வள்ளுவர் இருக்காரு, அது உலக பொருந்தும் என்ன சொல்றீங்க, அவரையும் நீங்க பொருந்துதான். இன்னைக்கு